இன்னைக்கு வாழைக்காயில் ஒரு செமி கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 4 வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காயை தோல் சீவி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க. நான் இப்போது கிராஸாக கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. அப்போனா இந்த கிரேவிக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் வச்சுக்கிறங்க. முதல்ல இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நறுக்கி வச்சுருந்த வாழைக்காய், பொடிசா நறுக்கிய தக்காளி, அப்புறம் பொடிசா நறுக்குன வெங்காயம், கழுவி க்ளீன் பண்ண புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா. ரொம்ப காரமாக இருக்கும், எங்கள் வீட்டு செடியில் முளைச்சது, அதனால் ஒன்று எடுத்திருக்கேன். ஜாதிபத்திரி துண்டு சின்னது, 3 பல்லு பூண்டை பொடிசா நறுக்கியது, அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். இந்த கிரேவி எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ஆயில் வேணுமோ ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கிறங்க. ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இந்த கட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்து ஒன்றா நம்ம தேவையான பொருட்கள் போட ஆரம்பிக்கலாம். அப்புறம் இதில் சோம்பு, இஞ்சி துண்டு, ஜாதிபத்திரி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இலை எல்லாத்தையும் ஒன்றா மொத்தமாகவே இதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். அப்புறம் இதிலே வெங்காயம் சேர்த்துடலாம், தக்காளியும் சேர்த்துடலாம், அப்புறம் வாழைக்காய் துண்டுகளையும் சேர்த்துடலாம். இது நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கிறோங்க. தண்ணி ஊற்றிட்டு கிண்டி குக்கரில் மூடி வச்சுருங்க. இதுக்கு தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சால்ட்டு போடணுமோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கிறங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நல்ல 3 விசில் வரட்டும். வந்துருச்சு. விசில் வரும்போது இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. கிரேவிக்கு திக்னஸ் வர்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் தேங்காயும் ஒரு 3 முந்திரி பருப்பும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்து நல்லா ஆயிடுச்சு. விசில் வரும்போதே நல்ல மணம் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் முந்திரி பருப்பையும் கலந்து விட்டுக்கலாம். தேங்காயை இதில் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், ஒரே ஒரு கொதி. இந்த பாருங்க கொதிச்சிருச்சு. இனி அடுப்பு அணைச்சிக்கலாம். எப்படி கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் அரைச்சி விட்ட தக்காளியோட புளிப்பே போருமான அளவு தான். ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு புளிப்பு சுவை கூட வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 மூடி லெமன் புளிஞ்சிக்கலாம். அதில் அது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் புளிஞ்சிக்கலாம். நான் இப்போ கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சிக்கிறேன். அதில் இந்த பாருங்கள் கிரேவி நல்லா மணக்க மணக்க சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்ல சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம்,
தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.